இதுக்கான உருப்படியான அந்த செலவு திட்டத்தில் வந்து 28 மில்லியன் தான் அதில் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்கணும் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட சேவையை வந்து மக்களுக்கு அதிகரிக்கணும்னா இந்த வருமானத்தை நாங்கள் அதிகரிக்கும். கடந்த நாட்களில் நாங்கள் ஒரு மோட்டர் கணினில் கொண்டு வேலைக்கு கேட்டிருந்தாங்க. நான் கதைச்ச இடத்துல மோட்டர் கணினில் ரிப்பேர் இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு அதில் செலவு இருக்கிற மாதிரி ஆஃபீஸர் சொல்லியிருந்தேன். நாங்கள் அந்த மோட்டர் கணினி எரிவார காலங்களில் அந்த உள்ளர வீதிகள் வரைக்கும் அதால் எங்களுக்கு வருமானங்கள் வரும். அப்போ அந்த மோட்டர் கணினியில் வந்து ஏற்கனவே 14 லட்சம் ரூபாய்க்கு அந்த மோட்டர் கணினி வேலை செய்யப்பட்டிருக்கிறதாகவும் திருப்ப 20 லட்சம் ரூபாய்க்கு அந்த மோட்டர் கணினியில் வேலைக்கு உட்படுத்தப்படுறதாகவும் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட அது 20 லட்சம் கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் செலவழிக்கப்பட்டு அந்த மோட்டர் கணினி திரும்பியும் அது வேலைக்கு உட்படுத்தப்பட்டால் அது என்ன கட்டம் அந்த செலவழித்தது கூட அதை எடுத்துக்கொள்ளாத கட்டத்தில் மறுபடியும் ரிப்பேர் ஆகி மறுபடியும் 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும்னு சொன்னால் இது வந்து வருமானத்தை கொண்டு வருமா அல்லது மீண்டும் செலவினத்தை கொண்டு வருமாங்கிறத ஒரு கவனத்தில் எடுங்க. மற்றது நான் பார்த்த மட்டும் எனக்கு இது இங்கே வருமானங்கள் எனக்கு வழியாக தெரியலை. நான் அவதானிக்க மட்டும் சில வாகனங்கள் வந்து சேதப்பட்டு நினைக்கிறேன். எனக்கு அதில் வழி விளக்கங்கள் தெரியலை. இப்போ அதுகளை நாங்கள் எப்படி அதாவது வருமானம் மூடப்பட்டிருக்கிற இடத்த நாங்கள் என்னென்ன மீண்டும் கொண்டு வரோம். சில கடைகள் மூடப்பட்டிருக்கலாம், சில கடைகள் எங்களுக்கு சேதப்பட்டிருக்கலாம். நினைக்கும் உயிலங்குடம் லைன்லாம் கடைகள் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த கடைகள்லாம் வந்து சேதப்பட்டிருக்கு. அப்போ அந்த கடைகளை நாங்கள் திருப்பி புதுப்பிச்சு அதை நாங்கள் திருப்பி அதை ரெண்டு கடையாக கொடுத்து நாங்கள் அதுக்கு வருமானத்தை அதிகரிக்கலாமா அல்லது கொடுக்கப்பட்ட அந்த கடைகள் வந்து இயங்குதா என்ற விஷயத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டிய தேவைப்பாடு எல்லாருக்கும் இருக்குது. எல்லாத்த நோக்கங்களும் டெவலப்மெண்ட் தான் வந்துருக்கு. அது பண்பு அந்த பண்டை நாங்கள் இங்கே எடுக்கணும்னா எங்களோட தொழிலை நாங்கள் எங்களோட வருமானத்தை நாங்கள் அதிகரித்தா தான் அந்த இதை கொண்டு வரலாம். அப்போ 46 மில்லியன் அப்ரிசியேஷனுக்கு போகுதுன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட மக்களுக்கான சேவை வீதம் வந்து குறைவாக இருக்கும். அப்போ நாங்கள் அதை அதிகரிக்கும். அதிகரிக்கிறதுக்கு என்ன வழின்னு சொன்னால் வருமானத்தை உயர்த்தணும். அதுக்கு என்ன செய்யலாம் என்ற அடுத்த கட்ட நகர்வை கொண்டு வரும். இதே நேரம் பொதுவான விஷயம் இதில் காய்ச்சிருந்தாங்க. வடிகால் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இங்கே வந்து கிட்டத்தட்ட மன்னார் தீவுக்குள்ளாக வந்து இந்த வடிகால ஒரு பிரச்சனை வந்து சார்ந்து தான் இருக்குது. இப்போ நாங்கள் இதை கொண்டு வரணும். இது பாதியளவான நிதியை நாங்கள் இங்கே கொண்டு வரோம். அந்த வடிகால திட்டத்தை கொண்டு வரணும். அப்போ அதுக்கு எங்கிட்ட அந்த நிதி இருக்குது. அப்போ நாங்கள் இது ஒரு போக்கஸும் செய்து இதை நாங்கள் இந்த மினிஸ்ட்ரி கூட ஏற்கனவே அம்மா இருக்கிறதெல்லாம் வந்து அந்த வழிவகைகள் தெரியும். நாங்கள் இதை என்ன செய்வோம், இதுக்கு அடுத்த கட்ட நகர்வு என்ன, இது நாங்கள் இதுக்கு வந்து சில வெளிநாட்டு நிறுவனங்கள் அதாவது வெளிநாட்டு பெரிய நிறுவனங்கள் வந்து அந்த இதை செய்கிறதுக்கு நிறைய நிறுவனங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏற்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய இதுகள் இருக்குது. நாங்கள் அதை ஆராயும். அது எந்த இது வந்து அதை அந்த இது ஊடாக அந்த நிதிகளை நாங்கள் எடுக்கலாம். இந்த சபை ஊடாக நாங்கள் அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட் நிலப்பாடில் நாங்கள் அந்த நிதியை பெரிய அளவு எடுக்கிறதோ தெரியலை. ஏன்னா ஒரு இதால் போய்க்கொண்டிருக்கிறாரு. நாங்கள் அதை இதோடு போகணும்னு சொல்லிங்கன்னா நாங்கள் அதை எப்படி எடுக்கணும், அதை மியூசியோடாக எடுக்கணுமா அல்லது வேறு இதுகள் ஊடாக எடுக்கணுமான விஷயத்தை நாங்கள் கொஞ்சம் பார்க்கணும். அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டா தான் நாங்கள் இனி வர ஏதாவது வருமுன் ஆயுதம். இப்போ இனி வரப்போது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டிசம்பர் வந்துட்டுன்னு சொல்லி சொன்னால் ஏசிக்கு வேணும் அது வேணும் இது வேணும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மன்னாரில் ஒரு 25-30 லட்சம் ரூபா நான் நினைக்கிறேன் அந்த டைமில் செலவழிக்கப்படும். தனிநபர்களாகவும் சரி பிரதேச சபை ஊடாகவும் சரி அது செலவழிக்கப்படும். அப்போ நாங்கள் இதை மட்டுப்படுத்துவோம். இதே நேரம் மக்கள் சொத்துக்கள் எல்லாம் நாசமாக்கப்படுகிறது. நிறைய விஷயங்கள் ரோட்டுகள் எல்லாம் போடப்பட்ட இந்த கொங்கிரீட் ரோட்டுகள் எல்லாம் வந்து ஒரு வெள்ளத்துக்கு வந்து கரைஞ்சி ஓடிடும். அப்போ நாங்கள் திருப்பி போய் ரோட்டு போடணும். அப்போ நாங்கள் அதை நிப்பாட்டினா தான் அந்த விஷயங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அதே நேரம் நாங்கள் இப்போ சபைக்குள்ளே வந்துட்டோம். இதை நாங்கள் கொமாத்தான் இதை கைக்கும் கொடுக்கணும் விஷயத்தை இருக்கணும். மற்றது இறைச்சி கடையில் வந்து ஒவ்வொரு இறைச்சி கடைக்கும் வந்து விலைகள் வித்தியாசப்பட்டுக்கணும். ஒவ்வொரு மாதிரியான ஒரு இதில் 2100 ரூபா 2200 2400 கொடுக்கப்பட்ட விலை என்ன, அவங்க ஏன் இந்த விலைக்கு மேலே விற்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, வியாபாரிகளும் பாதிக்கப்படக்கூடாது மக்களும் பாதிக்கப்படக்கூடாது. வியாபாரிகளுக்கு என்ன பிரச்சனைங்கிற சொல்யூஷனையும் கொடுத்தா தான் அந்த தொழிலை நாங்கள் கொண்டு போகிறோம். அதே மாதிரி மக்களுக்கும் அந்த பலன் வந்து சரியான முறையில் கிடைக்கும். என்னென்னு சொன்னால் 2100 2200 2400 சொன்னால் ஒரு சின்ன பகுதிகளுக்குள்ள ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடங்களுக்கு எவ்வளோ தூரமான விலைகள்னு சொன்னால் அதை நாங்கள் எப்படியும் மட்டுப்படுத்த வேண்டாம். மக்கள் சேவைக்காக வந்திருக்கிறோம். அதையும் கரிசனையில் எடுத்துக்கொள்ளுங்க. இதை பொதுவான வீடியோ இது நோக்கமாக கொண்டு நான் இதை நிறைய செய்வேன். நன்றி.